விசேஷமும். புண்ணியம் தரும் மாதம் புரட்டாசி மாதம் என்று புகழப்பெறும். புரட்டாசி மாதம் முழுவதுமே வழிபாட்டுக்குரிய மாதம் என்றாலும் புரட்டாசி மாதத்தில் வரும் சனிக்கிழமை மிகவும் முக்கியமானது. இதை தவறவிடாமல் விரதம் இருக்க வேண்டும் என நம் முன்னோர்கள் கூறுவதுண்டு. புரட்டாசி மாதம் முழுவதும் விரதம் இருக்க முடியாவிட்டாலும் புரட்டாசி மாதத்தில் வரும் சனிக்கிழமைகளில் மட்டுமாவது விரதம் இருந்தால் கூட அந்த மாதம் முழுவதும் விரதம் இருந்த பலன் கிடைத்து விடுமாம். புரட்டாசி மாதம் விரதம் இருந்து வழிபாடு செய்வதில் மிகப்பெரிய ஆன்மீக ரகசியம் ஒன்று கூறப்படுகிறது. சூரிய பகவான் கன்னிராசியில் பயணிக்கக்கூடிய மாதம் புரட்டாசி மாதம். அதனால் இதற்கு கன்னி மாதம் என்றும் கன்னியா மாதம் என்றும் பெயராம். தமிழ் மாதங்களில் 6வது மாதமாக வருவது புரட்டாசி மாதம். ஜோதிட சாஸ்திரப்படி 6வது இடம் என்பது ருண ரோக சத்ருபாவத்தை குறிப்பதாகும். அதனால்தான் புரட்டாசி மாதத்தில் வெயில் காற்று இரண்டும் குறைந்து காணப்படுவதால் பலவிதமான நோய்கள் பரவும் என்றும் இதை தவிர்ப்பதற்காக நாம் விரதம் இருக்க வேண்டும் என்றும் சொல்கிறார்கள். ஆதி பரஞ்சோதியாய் அண்ட பகிரண்டமய நாதியாய் நின்ற நாமம் அடிமுடியின் நடுவாகி எளியவன் களி கூற கண்பு வைத்திருந்த நாமம் நீதினரியாகவே மணிபூரகந்தனில் நிலையாக நின்ற நாமம் நேசமுடனே கருட வாகனமிதேறியே நின்ற விளையாடு நாமம் வீதி வெளியாகவே உச்சிமலி மீதினில் விளக்கொடியில் நின்ற நாமம் மேலாம் பதத்தையும் நாலாம் பதத்தையும் விளங்கு கொடுக்கும் நாமம். கிரகங்களை அடிப்படையாக கொண்டுதான் விசேஷங்கள் நிர்ணயிக்கப்படுகிறது. அந்த கணக்கீட்டின்படி நாம் வழிபாடுகளை மேற்கொள்கிறோம் என்பது நாம் அனைவரும் அறிந்ததே. புரட்டாசி மாதத்தில் ஒவ்வொரு நாளுக்கும் ஒவ்வொரு தனிச்சிறப்பு உண்டு. குறிப்பாக புரட்டாசி மாதத்தில் வரும் அமாவாசை தனிச்சிறப்பு வாய்ந்ததாகும். இது தவிர மற்றொரு சிறப்பு புரட்டாசி சனிக்கிழமை. பொதுவாக வாரத்தின் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு கிரகத்தின் ஆதிக்கம் நிறைந்ததாக இருக்கும். அப்படி சனி பகவானின் ஆதிக்கம் நிறைந்து இருக்கும் நாள்தான் சனிக்கிழமை. நாம் செய்யும் நன்மை தீமைகளுக்கு ஏற்ப நமக்கு வாழ்க்கையில் பலன்களை வழங்கக்கூடியவர் சனி பகவான். பொதுவாக சனியின் பாதிப்பால் பலவிதமான துன்பங்களை அனுபவிப்பவர்கள் சனிக்கிழமையில் சனீஸ்வரனை வழிபடுவது வழக்கம். நல்லெண்ணெய் தீபம் ஏற்றி அதில் சிறிது எள் போட்டு விளக்கு ஏற்றுவார்கள். சனி பகவானுக்கு நீல நிற வஸ்திரம் சாற்றி வழிபடுவார்கள். சனியின் அருளை பெறுவதற்கும் சனி பகவானின் பாதிப்பில் இருந்து விடுபடுவதற்கும் இதுபோன்ற வழிபாடுகளை மேற்கொள்வதுண்டு. மேலும் சனிக்கிழமை வழிபாட்டிற்கு உச்சபட்ச பலனை தரக்கூடியது புரட்டாசி சனிக்கிழமை விரதமும் வழிபாடும் ஆகும். நமக்கு 3 விதமான வழிபாடுகள் சாஸ்திரங்களில் சொல்லப்பட்டுள்ளன. அதில் ஒன்று பித்ருக்கள் வழிபாடு, மற்றொன்று தெய்வ வழிபாடு, மூன்றாவது தேவதா வழிபாடு. புரட்டாசி சனிக்கிழமையில் விரதம் இருக்கும் போது அதன் பலன் நமக்கு மட்டுமல்ல நம்முடைய பித்ருக்களுக்கும் சென்று சேர்ந்துவிடும். சனிக்கிழமையில் காகத்திற்கு எள் கலந்த சாதம்
சாதம் வைப்பார்கள். அது புரட்டாசி சனிக்கிழமையில் வைக்கும் போது அது பித்ருக்களுக்குரிய வழிபாடாக மாறிவிடுகிறது. புரட்டாசி மாதத்தில் சனிக்கிழமை பெருமாளை வழிபடுவதற்கு மிகவும் ஏற்ற நாளாகும். கௌசல்யா சுப்ரஜா ராமபூர்வா சந்தியா பிரவர்த்ததே உத்திஷ்ட நரசார்தூல கர்த்தவ்யம் தெய்வமாஹ்னிகம் உத்திஷ்டோத்திஷ்ட கோவிந்த உத்திஷ்ட கருடத்வஜ உத்திஷ்ட கமலாகாந்த த்ரைலோக்கியம் மங்களம் குரு. புரட்டாசி சனிக்கிழமை விரத வழிபாட்டில் தளிகை அல்லது படையல் முக்கியத்துவம் பெறுகிறது. திருமாலே பெருமாளே கோவிந்தா அடி போற்றி வருவோமே கோபாலா. திருமாலே பெருமாளே கோவிந்தா அடி போற்றி வருவோமே கோபாலா. திருப்பங்கள் தருகின்ற கோவிந்தா வருத்தங்கள் துடைக்கின்ற கோபாலா. கோவிந்தா ஹர ஹர கோவிந்தா 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 கோபாலா. கோவிந்தா ஹர ஹர கோவிந்தா. வீட்டில் உள்ள பெருமாளின் உருவப்படத்தை ஒரு மனைப்பலகையில் எடுத்து வைத்து அழகாக அலங்கரிக்க வேண்டும். தங்களுக்கு கிடைக்கும் மலர்களை பயன்படுத்தி அலங்கரிக்கலாம். குறிப்பாக பெருமாளுக்கு பிடித்தமான துளசி இருப்பது அவசியமாகும். பெருமாளின் படத்திற்கு முன்பாக சிறிய விநாயகர் விக்கிரகம் அல்லது மஞ்சள் பிள்ளையார் பிடித்து வைத்துக் கொள்ள வேண்டும். அதன் பின்னர் பெருமாள் படத்திற்கு முன்பாக 3 இலைகள் போட்டு 5 வகை சாதத்தை நைவேத்தியமாக படைக்க வேண்டும். சர்க்கரை பொங்கல், புளியோதரை, எலுமிச்சை சாதம் அல்லது நெல்லிக்காய் சாதம், தேங்காய் சாதம், தயிர் சாதம், வெங்காயம் சேர்க்காமல் மிளகு மட்டும் போட்டு செய்யும் உளுந்து வடை, சுண்டல், பானகம் ஆகியவற்றை நைவேத்தியமாக படைக்க வேண்டும். மாவிளக்கு படைத்து வழிபடும் பழக்கம் இருந்தால் அதையும் சேர்த்து வழிபடலாம். இந்த சாதங்களை வரிசையாக வைத்தும் வழிபடலாம் அல்லது இந்த சாதங்களை கொண்டு பெருமாளின் திருமுகத்தை வரைந்தும் வழிபடலாம். கோவிந்த நாமத்தை உச்சரித்தோ நாராயணா என்று வாழுகின்றோ செல்வங்கள் கொழிக்கின்ற ஸ்ரீனிவாசா உன்னை வணங்காத நாளில்லை வெங்கடேசா. கோவிந்த நாமம் சொல்லி வழிபட்ட பிறகு தளிகையில் வைக்கப்பட்ட சாதத்தை நாம் சாப்பிட வேண்டும். புரட்டாசி சனிக்கிழமை விரதம் என்பது பெண்கள் மட்டுமல்ல, வீட்டில் உள்ள அனைவரும் இருக்கலாம். சனிக்கிழமையில் உபவாசம் இருந்து பகலில் தளிகை போட்டு வழிபட்ட பிறகு அந்த பிரசாதத்தை சாப்பிட்டு விரதத்தை நிறைவு செய்து கொள்ளலாம். புரட்டாசி மாதத்தில் விரதம் இருந்து மகாவிஷ்ணுவை வழிபட்டால் நினைத்த காரியங்கள் கைகூடும், வளமான வாழ்வு கிடைக்கும் என்பது நம்பிக்கை. புரட்டாசி சனிக்கிழமையில் விரதம் இருப்பவர்களுக்கு பித்ருக்களின் ஆசி, தெய்வத்தின் அருள், வேண்டும் வரத்தை தரும் தேவதா பலன் என 3 விதமான பலன்கள் கிடைக்குமாம். அது மட்டுமல்ல, புரட்டாசி சனிக்கிழமையில் விரதம் இருப்பதால் நாம் செய்த பாவங்கள் மட்டுமின்றி நம்முடைய முன்னோர்கள் செய்த பாவமும் நீங்கி அவர்கள் மோட்சம் அடைவதற்கான வழியும் கிடைப்பதால் அந்த புண்ணியமும் சேர்த்து நமக்கு கிடைக்கிறது. வைகுண்ட ஏகாதசி விரதம் இருந்ததற்கு இணையான பலனை தரக்கூடியது புரட்டாசி சனிக்கிழமை விரதம். எனவே புரட்டாசி சனிக்கிழமை விரதத்தை கடைபிடித்து சகல செல்வங்களையும் பெறுவோம், நலமுடன் வாழ்வோம். நாளும் விசேஷமும்.